Hi friends, welcome back to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போறோம். கோகனட் பர்ஃபி. இது ரொம்பவே ஈஸி. இதை எப்படி வீட்ல செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இன்னைக்கு வெல்லம்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.25 கப் வெல்லம் யூஸ் பண்ண போறேன். 2 கப் தேங்காய்க்கு 1.25 கப் வெல்லம் யூஸ் பண்றேன். ஒரு 1/2 கப் வாட்டர் எடுத்துட்டு அதுல அந்த 1.25 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு லைட்டா அந்த வெல்லம் எந்த கட்டியும் இல்லாம அந்த தண்ணியில நல்லா கம்ப்ளீட்டா கரையிற வரைக்கும் நீங்க ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கரையட்டும். வெல்லப்பாகு ரெடி பண்ணும்போது இங்க நம்ம முந்திரியை லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்றேன். நெய் நல்லா உருகட்டும். இப்ப நெய் உருகுனதும் 20ல இருந்து 25 முந்திரி பருப்பு, உடைச்ச முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, முந்திரி லைட் ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதும், ரொம்ப கருக்க வேணாம். அதே பேன்ல நம்ம 2 கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் கோகனட் பர்ஃபி ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை அந்த மிச்சமாக இருக்க அந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். வெல்லம் நம்ம ஆட் பண்ண தண்ணியில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த காய்ச்சி வச்சிருந்த வெல்லப்பாக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா டஸ்ட் இருக்க சான்சஸ் அதிகம். இந்த கோகனட் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த வெல்லப்பாக ஆட் பண்ண போகிறோம். இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துருந்தீங்கன்னா டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் லைட்டாக ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வெல்லப்பாக இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் தேங்காய் பர்ஃபினா நீங்கள் 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்கணும்னா 1.25 கப் போதும். இல்லை நான் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்து குக் பண்ணுங்க. இன்னைக்கு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தமாக 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. லைட்டாக தான் அந்த வெல்லப்பாகு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது முந்திரி பருப்பும் நெய்யும் இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் நல்லா அந்த நெய்யோட வாடனை நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண பர்ஃபி இதில் ஆட் பண்ணுறதுக்கு. நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆயிருச்சு. ஸோ நல்லா குக் ஆயிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இதை குக் பண்ண வேணாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வெல்லம் ஆட் பண்ணியிருக்கனால இதோட டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒயிட் சுகரை விட.
நான் இப்போ இதை இறக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்க அந்த சில்வர் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சுக்கோங்க. 1 hour ஆனக்கப்புறம் நான் ஒரு மூடியில் இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு வச்ச பர்ஃபி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே பிளேட்டில் கூட உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 1 hour கண்டிப்பாக அதை வந்து அப்படியே வச்சு கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.